மகத்துவமான கலையானது இனம், மதம் மற்றும் மொழி ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டது என்றும், மனித நேயமும் ஒற்றுமையும் அதன் உண்மையின் மொழியாகும் எனவும், கலாநிதி சுஜாதா அத்தநாயக்க போன்ற கலைஞர்களின் படைப்புகள் அந்த உண்மையை எனக்கு உணர்த்தி இருக்கின்றது எனவும் பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய கூறியுள்ளார். கலாநிதி சுஜாதா அத்தநாயக்கவுக்கு நடத்தப்பட்ட கௌரவ பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் ஏற்பாடு செய்யப்பட்ட கலாநிதி சுஜாதா அத்தநாயக்க பிரணாம விசேட கௌரவ விழாவில் இன்று பிரதமர் கலாநிதி அரிணி அமரசூரிய பங்கேற்பில் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் குமாரதுங்க முனிதாச கலையகத்தில் நடைபெற்றது. ஏழு தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டின் இசைத்துறைக்கும் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திற்கும் கலாநிதி சுஜாதா அத்தநாயக்க எனும் பாடகி ஆற்றிய சேவையை பாராட்டி கௌரவித்து இந்த விழாவின் நோக்கமாக அமைந்தது. அத்தோடு அவரை கௌரவிக்கும் வகையில் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வளாகத்தில் அவருடைய புகைப்படம் ஒன்றினை திரை நீக்கம் செய்து வைக்கும் நிகழ்வும் இதன் போது இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் 8 வயது சிறுமியாக ஆரம்பமான கலாநிதி சுஜாதா அத்தநாயக்கவின் இசைப்பயணம் பல தலைமுறைகளின் அன்பை வென்றெடுத்த ஒரு தனித்துவமான கலைப்பயணமாக அமைந்தது என கூறியதோடு, ஒரு தேசத்தின் கலாச்சார நினைவுகளை வரலாற்று புத்தகங்களால் மாத்திரம் கட்டியெழுப்புவதில் பயனில்லை என்றும், மாறாக மக்களின் இதயங்களில் வாழும் படைப்புகள், ஸ்வரங்கள் மற்றும் நினைவு மூலமாகவே அதை கட்டியெழுப்ப முடிகின்றது என்றும் தெரிவித்தார். ஆகையினால் அத்தகைய படைப்பாளிகளே ஒரு தேசத்தின் அடையாளத்தை கட்டியெழுப்பும் முன்னோடியாவார்கள் என்றும் சுட்டிக்காட்டிய பிரதமர், அதற்கு பாடகி கலாநிதி சுஜாதா அத்தகைய சிறந்ததொரு உதாரணமாகும் என்றும் மேலும் தெரிவித்தார். 7 தசாப்தங்களுக்கு மேலான காலம் அவரது குரல் இங்கு மக்களின் வாழ்க்கையோடு பின்னி இருப்பதோடு, மக்களின் சந்தோஷம், துக்கம், அன்பு, பக்தி உள்ளிட்ட வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களுக்கு முகம் கொடுக்கும் உணர்வுகளோடும் அந்த பாடல்கள் பின்னி பிணைந்துள்ளதாகவும் நினைவு கூர்ந்தார். கலாநிதி சுஜாதா அத்தநாயக்க வெறும் பாடல்கள் மாத்திரம் பாடவில்லை, உணர்வுகளையும் பாடியுள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாடுதல் என்பது எத்தகைய ஆத்மார்த்தமான ஒரு கலை ஊடகம் என்பதை கலாநிதி சுஜாதா அத்தநாயக்க தனது வாழ்க்கையின் மூலம் நிரூபித்துள்ளார் என கூறிய பிரதமர், அவரது குரல் ஒருபோதும் இனத்திற்கோ, மொழிக்கோ அல்லது ஒரு கலாச்சாரத்திற்கோ வரையறுக்கப்படாததாக இருக்கவில்லை என்பதை வலியுறுத்தினார். சிங்களம், தமிழ் மற்றும் இஸ்லாமிய கலாச்சார பாடல்களையும் பாடியதன் மூலமும், பல்வேறு சமூகங்களுடன் கலை ரீதியான பிணைப்புகளை கட்டியெழுப்பியதன் மூலமும் அவர் சகவாழ்வையும் பரஸ்பர பரிவையும் பலப்படுத்திய ஒரு கலைஞர் என்றும் பிரதமர் தெரிவித்தார். விழாவில் மேலும் உரையாற்றிய பிரதமர், ஜூலை மாதம் நாட்டின் கடந்த காலத்தின் பல இருண்ட நினைவுகளுடன் இணைக்கப்பட்டுள்ள ஒரு மாதம் என்பதும் நினைவூட்டியதோடு, அந்த துன்பகரமான நினைவுகள் எதிர்கால சந்ததியினரின் மனங்களில் குரோத உணர்வுகள் இருப்பதற்கு பதிலாக நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் கட்டியெழுப்பும் நினைவுகளாகவும் அவர்களின் மனங்களில் விட்டு செல்ல நாம் முயற்சிக்க வேண்டும் என்றும் கூறியதோடு, கருப்பு ஜூலை என்ற அறிமுகத்திற்கு அப்பால் சென்று ஜூலை மாதத்தை அனைத்து இளைஞர்களையும் ஒருவரையொருவர் நெருக்கமாக நேசிக்கும் சகோதரத்துவ மாதமாக மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ආචාර්ය සුජාතා අත්තනායක මහත්මිය, පවුලේ සියලු දෙනාම, අමාත්‍ය සුනිල් සෙනෙවින්, නියෝජ්‍ය අමාත්‍ය කෞශල්‍ය ආර්යරත්න, සභාපතිතුමා, ශ්‍රී ලංකා ගුවන්විදුලි සංස්ථාවේ සභාපතිතුමා ඇතුළු පැමිණ සිටින සියලු දෙනාගේම අවසරයි. අද මේ සුවිශේෂී මොහොත හා එක්වන්නට ලැබීම ගැන මම ඉතාමත් සතුටට පත්වෙනවා. අදින් දශක 7කට පමණ අතීතයේ දවසක අවුරුදු 8ක කුඩා දැරියක් මල්සේ දිලේවා ලෝතලේ කියා මනරම් ගීතයක් ගයනවා.
එලෙසින් ආරම්භ වුණ ඇයගේ ගමන පරම්පරා ගණනක ආදරය අඩුවක් නැතුව දිනාගත් අසිරිමත් සංගීත ගමනක ආරම්භයක් වුණා. ඉතින් අපි අද මේ එක්ව සිටින්නේ ඒ අද්විතීය කලා චාරිකාවේ හිමිකාරියට ආචාර්ය සුජාතා අත්තනායක නම් වූ සුවිශේෂී ගායන වේදිනියට අපේ ගෞරවනීය උපහාරය පුද කිරීමටයි. ජාතියක සංස්කෘතික මතකය ගොඩනැගෙන්නේ ඉතිහාස පොත්වලින් පමණක් නෙවෙයි. එය ගොඩනැගෙන්නේ මිනිසුන්ගේ හදවත් තුළ දිගු කාලයක් ජීවත් වෙන නිර්මාණවලින්, ස්වරවලින් සහ මතකයන්වලින්. ඒ නිසාම කලාකරුවෙක් කියන්නේ හුදෙක් නිර්මාණකරුවෙක් පමණක් නෙවෙයි, ජාතියක අනන්‍යතාවය ගොඩනගන පුරෝගාමියෙක්. ඔබ එයට කදිම උදාහරණයක්. දශක 7කට අධික කාලයක් පුරා ඔබේ හඬ අපේ රටේ ජනතාවගේ ජීවිතය සමග බැඳී තිබෙනවා. සංගීතය තුළින් ඔබ නිර්මාණය කළ මනරම් සම්බන්ධතාවයක් තිබෙනවා. ඒ සම්බන්ධතාවය පරම්පරාවෙන් පරම්පරාවට පවතින අස්පර්ශනීය සංස්කෘතික උරුමයක් බවට පත්වී තිබෙනවා. අපේ ජීවිතවලට සතුට, දුකට, ආදරයට, භක්තියට ආදී ජීවිතයේ විවිධ සන්ධිස්ථානවලට ඔබේ හඬ පසුබිම් වුණා. දුනුකෙයියා මලක් වගේ දුරට පෙනෙනවා. ඔන්චිල්ලා තොටිලි කොයින්දෝ පුතුනේ මෙය අහගන්න පුතුනේ. මේ ගීත අපිව කුඩා කාලේ ඉඳන්ම රසවත් කරා. අපිව සැනසුවා. අපට ආදරය ඉගැන්නුවා. සැබවින්ම ඔබ ගායනා කළේ ගීත නොවේ හැඟීම්. ගායනය කියන්නේ කොයිතරම් ආත්මීය කාරණයක්ද කියන බව ඔබේම ජීවිතයෙන් අපට වටහා දුන්නා. ඒ වගේම ඔබේ හඬ කිසි දවසක එක් ජාතියකට, එක් භාෂාවකට, එක් සංස්කෘතියකට සීමා වුණේ නැහැ. ඔබ ගැයූ දහස් ගණනක් ගීත අතර සිංහල, දෙමළ, ඉස්ලාම් සංස්කෘතික ගී තිබුණා. ඔබ සිංහල ගී ප්‍රසංග පමණක් නොවේ, ද්‍රවිඩ ඒකපුද්ගල ගී ප්‍රසංග, ඉස්ලාම්